ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்ற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து, நீ ஏன்டா அதை உங்க கையில் எடுத்துக்கிற? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா, காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதையா, நாளைக்கு என்ன பண்றதுன்னா, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளிச்சு எப்போ பொழுது விடுகிறது, எங்க நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி. இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி.